இல்ல. அப்படி இந்த நாட்டுல நமக்கு நல்ல பேரா இருக்கு. மகாத்மா காந்தி ஆதரிக்க சொன்னார். சுதந்திரம் கிடைக்கணும்னா, இந்தியாவினோட ஒருமைப்பாடு காப்பாற்றப்படணும்னா ஒரு பகுதி முஸ்லிம்கள் ஆதரவு கொடுக்கணும்னு அபுல் கலாம் ஆசாத்தை விட்டு அறிவிச்சவுடன் நம் முன்னோர்கள், ஏன் பெற்றோரும் உற்றோர்களும் உறவினர்களும் இன்று வரை வாழ்கின்ற இந்த முதியோர்கள் பெரியோர்கள் ஆதரவு கொடுத்ததனுடைய விளைவு, ஒரு இந்தியா வேண்டும் என்று கேட்டதன் விளைவு, நாங்கள் இந்தியர்களோடு ஒன்றுபட்டுத்தான் வாழ்வோம், இந்த மண்ணோடு இயங்கியவர்கள் என்று சொன்னதன் விளைவு, இன்னைக்கு எங்களை என்ன முத்திர குத்துறீங்க? பாகிஸ்தானுக்கு ஓடிப்போம். ஏன்? பிகாஸ் வி பே அவர் லாயல்டி. இந்த இந்திய சுதந்திரத்திற்கு உண்மையாக பாடுபட்டதன் விளைவு எங்களுக்கு மதவாதிகள் என்ற ஒரு பட்டம், மத துவேஷிகள் என்ற பட்டம் யாரு கொடுக்கிறா? ஒரு வந்தேரி. டேய், நாங்கள் மத வெறியர்கள் தான், வெறியர்கள் தான், வெறியர்கள் தான். நீ இல்ல உங்க ஒப்பன் சொன்னா கூட எங்க மதத்தை பரப்புறதுக்கு நாங்க எங்க உயிரை ஆவியை அர்ப்பணிச்சு தாண்டா தீருவோம், அதுக்கு தாண்டா பிறந்திருக்கிறோம், அதுல தாண்டா மடிவோம். நீ என்ன சொல்றது? இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்க இப்படி நடப்போம் அப்படி நடப்போம், எங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு ராணுவமே வந்தாலும் முடியாது. We are the sons of the soil. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தருவதில் எங்களுடைய முன்னோர்களும் ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க. இந்த தேசிய ஒருமைப்பாடு எங்களை ஒரு இஸ்லாமியனாக வாழ இந்தியாவில் அனுமதிக்காதவரை இந்தியாவினோட ஒருமைப்பாடை மட்டுமல்ல எந்த ஒரு ஒருமைப்பாட்டையும் நாங்கள் மதிக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் இஸ்லாமியர்கள், அதன் பின்னால் தான் நாங்கள் இந்தியர்கள். எங்கேயோ இருந்து வந்த ஒரு செக்ஷன் ஆஃப் குரூப் எங்களை பார்த்து, இந்த மண்ணின் சொந்தக்காரர்களை பார்த்து பாகிஸ்தானுக்கு ஓடு, அரபு நாட்டுக்கு ஓடு, நீ யாருன்னு கேட்கிறோம். ஃபர்ஸ்ட் நீ இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனா? ஒன்னு இந்த நாட்டுல இன்னும் வாழ வச்சு நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறதே எங்க பெருந்தன்மையின் விளைவு. நீ மாத்திரம் வாழ்றது இல்லாம எங்களையும் ஓட்ட நினைச்சிட்டு நீ எங்க சொத்தையும் சேர்த்து கொள்ளையடிச்சிட்டு போலான்னு நினைச்சினா, பரம்பரை பரம்பரையா பல நூற்றாண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகள் இந்திய மண் தோன்றிய போது, கலாச்சாரம் தோன்றிய போது உருவான நாங்கள் எங்கே? இடையில் வந்த வந்தேரி நாடோடி நீ எங்கே? ஒன்ன நாங்க கேவலமா பாக்குறத விட்டு போட்டு நீ பண்ணன விளைவு எங்களை அவன் பாக்குற லெவல்ல வச்சு போட்டோம்.